2025ஆம் ஆண்டு சனிப்பெயர்ச்சியின் போது சனி பகவான் மீன ராசியில், அதாவது சிம்ம ராசியிலிருந்து 8வது வீட்டில் நுழைவதால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி காலம் தொடங்குகிறது. இந்த காலம் சவால்களையும் வாழ்க்கையில் முக்கிய மாற்றங்களையும் கொண்டிருக்கக்கூடியதாக இருக்கும். சனி பகவான் உங்கள் 8வது வீட்டில் இருப்பதால் தொழில் வாழ்க்கையில் சில தடைகள் மற்றும் தாமதங்களை ஏற்படுத்தும். உங்கள் முயற்சிகள் உடனடி பலனை அளிக்காமல் போகலாம். எனினும் பொறுமையுடன் செயல்பட்டு கடின உழைப்பை தொடர்வது முக்கியம். மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களுடன் நல்லுறவை பேணுவதன் மூலம் நீண்ட காலத்தில் முன்னேற்றத்தை பெறலாம். இந்த காலத்தில் குடும்பத்தில் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். உங்கள் துணையுடன் புரிந்துணர்வை மேம்படுத்துவதற்கு நேரத்தை ஒதுக்கவும். சமரச மனப்பான்மையை கடைபிடிப்பது குடும்ப அமைதியை பேண உதவும். சனி பகவான் 8வது வீட்டில் இருப்பது நிதி மேலாண்மையில் கவனத்தை தேவைப்படுத்துகிறது. செலவுகளை கட்டுப்படுத்தி தேவையற்ற செலவுகளை தவிர்த்தி சேமிப்பில் கவனம் செலுத்துவது நல்லது. புதிய முதலீடுகளை மேற்கொள்ளும் முன் முழுமையான ஆராய்ச்சி செய்யவும். சனி பகவான் 8வது வீட்டில் இருப்பதால் ஆரோக்கியத்தில் சிறிய பிரச்சினைகள் ஏற்படலாம். முறையான உணவு, உடற்பயிற்சி, தியானம் மற்றும் யோகா போன்றவற்றை நடைமுறையில் கொண்டு வருவது உடல் மற்றும் மனநலத்தை மேம்படுத்தும். வாகனம் ஓட்டும்போது கவனமாக இருக்கவும். சனி பகவானின் பாதிப்புகளை குறைக்க கீழ்க்கண்ட பரிகாரங்களை மேற்கொள்ளலாம். சனிக்கிழமைகளில் உடல் ஊனமுற்றவர்களுக்கு உணவு தானம் செய்யுங்கள். ஒவ்வொரு சனிக்கிழமையும் விநாயகர், அனுமன் மற்றும் சனி பகவானை பிரார்த்தனை செய்து தினமும் ஹனுமான் சாலிசாவை படிக்கவும் அல்லது கேட்கவும். சனிக்கிழமைகளில் ஏழைகள் மற்றும் வீடற்றவர்களுக்கு போர்வைகள் மற்றும் துணிகளை தானம் செய்யுங்கள். சனிக்கிழமைகளில் மது மற்றும் அசைவ உணவை தவிர்க்கவும். நாய்கள், காக்கைகள் மற்றும் பறவைகளுக்கு சனிக்கிழமைகளில் உணவு மற்றும் தண்ணீரை கொடுங்கள். முதியோர் இல்லங்களுக்கு தொண்டு செய்யுங்கள். இந்த பரிகாரங்களை பின்பற்றுவதன் மூலம் சனி பகவானின் அனுகிரகத்தை பெறலாம் மற்றும் வாழ்க்கையில் சமநிலையை நிலைநிறுத்தலாம்.